சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முதல் வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நான் இந்த வேத வசனத்திலிருந்து கொடுக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49:15. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தைக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் அவளை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. அல்லேலூயா. வாசித்த சங்கீதம் 121 124 சங்கீதம் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்களானால் அது இந்த ஏசாயா 49:15 நினைவுபடுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம். இந்த 121 124 வரை பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கு புனித பயணம் மேற்கொள்ளுகின்ற, ஏன்னா ஒவ்வொரு காலகட்டங்களில் இந்த எருசலேமை நோக்கி அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா பயணம் பண்ணுவார்கள். அப்படி பயணம் பண்ணும்போது பாடுகின்ற ஒரு பாடல் தான் இந்த சங்கீதம் 121 124 வரைக்கும் உள்ள வசனங்கள், அதிகாரம். இந்த 2 3 4 அதிகாரங்கள். அப்போ நம்ம இந்த உலக வாழ்க்கையில இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த ஜூன் மாதத்தை நம்ம வந்து அடைந்திருக்கிறோம். மே மாதம் முழுவதும் தேவன் நம்மை அற்புதமாக என்ன பண்ணியிருக்கிறார்? நடத்தியிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களை இந்த மே மாதம் முழுவதும், கடந்த மாதம் முழுவதும் அற்புதமாக நடத்தினாருன்னு? இந்த புதிய மாதத்தில் நம்ம சந்திக்க இருக்கிற எல்லா காரியங்களுக்கும், அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும், நம்ம சந்திக்க போகிற என்னென்ன சந்திப்போம், எப்படிலாம் நம்ம சூழ்நிலைகளை கடக்க போகிறோம், இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே என்னெல்லாம் வரப்போகிறது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய கண்கள் என்ன நடக்க போகுது, எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, எனக்கு என்ன பாடுகள் வரப்போகுது, நான் எப்படி சமாளிக்க போகிறேன்றதை நோக்கி பார்க்கறதில்ல. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் என்ன பண்ணுகிறேன்? ஏறெடுக்கிறேன். இந்த ஜூன் மாதத்தில் நான் என்ன நடக்க போகுது, எப்படி நான் சமாளிக்க போகிறேன், என்ன செய்ய போகிறேன்னு நான் பார்க்கறதில்ல. நான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஏன் இந்த பாடலில், இந்த சங்கீதத்தில் நான் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பர்வதம்னா மலை. ஏன் அந்த மலையை நோக்கி பார்க்குறேன். இன்னைக்கு நிறைய பேர் எந்தெந்த மலைக்கும் போகிறாங்க. நமக்கு தெரியும், இந்த மலையில் போனால் பிரச்சனை தீரும், அந்த மலைக்கு போகிறாங்க, எந்தெந்த மலைக்கும் போகிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் ஒரு மலையில் எல்லாருக்கும் பரிகாரம் ஏற்பட்டது. அதுதான் இந்த சீயோன் மலை. அல்லேலூயா. அங்கே தேவன் நமக்கான எல்லா பரிகாரத்தையும் செய்து முடித்து விட்டார். அங்கே அவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது. இப்போ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எல்லாம் முடித்தவரை நோக்கி பார்ப்பது, எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கிறவரை நோக்கி பார்ப்பது. அப்போ எல்லாவற்றையும் செய்து முடித்தார், எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எல்லாம் சொல்லுங்க, எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இந்த மாதம் எனக்காக அவர் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து முடிப்பார். அது என்ன வேணா வரட்டும், என்ன பிரச்சனைகள் வரட்டும், என்ன போராட்டங்கள் வரட்டும், எவ்வளவுதான் சத்துரு நமக்கு விரோதமாக எழும்பி சூழ்ந்து கொள்ளட்டும், என்ன வேணா வரட்டும். ஆனால் நான் மலையை நோக்கி பார்க்கறது இல்லை. ஏன்னா சில பேர் இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த சங்கீதத்தில் உடனே அவர் விளக்கமாக சொல்றார், நான் மலையை நோக்கி பார்க்கல. எப்படி சொல்றாரு பாருங்க, 121ஆம் சங்கீதத்தினுடைய அந்த முதல் 2 வசனங்களை வாசிங்க.
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொன்னவர், நீ மலையில் ஏதோ மலையில் ஒன்று மலையை நான் நோக்கி பார்க்கலங்க, அந்த மலையில் எனக்காக எல்லாம் செய்து முடிக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த மலையில செய்து முடித்தவர் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க. 2ஆம் வசனத்தில் என்ன சொல்றார் பாருங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் யாரை நோக்கி பார்க்கிறேன்? ஏதோ ஒரு மலையை நோக்கி பார்க்கல, நான் எதையோ ஒரு ஒரு விக்கிரகத்தை நான் நோக்கி பார்க்கல. ஏன்னா இது நிறைய மலைகளில் விக்கிரகங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம தப்பா புரிஞ்சுக்குவோம். அதனால திருத்தி அவர் சொல்றாரு, நான் மலையை நோக்கி பார்க்கறேன்னா அங்க இருக்கிற விக்கிரகத்தை நோக்கி பார்க்கல, இந்த அண்ட சராசரத்தையும் வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்த ஒருவர் இருக்கிறார். படைத்தவர் இந்த எல்லா படைப்பையும் பராமரிக்கிறவர், என்னையும் பராமரிப்பார். எனக்கு ஒத்தாசு வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். இது வெறும் பர்வதம் இல்லைங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை தான் நான் மலை போல நம்பி இருக்கிறேன். நீங்க யாரும் மலை போல நம்பி இருக்கிறீங்க? இந்த மாசம் எனக்கு காலையில் எழுந்த உடனே ஆண்டவர் நிறைய சொல்லிட்டார். காலையில் எழுந்த உடனே எனக்கு ஒரு 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 ஒளிமயமான ஒரு காரியம் என்னுடைய மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், கடந்த மாதங்கள் கடந்த காலங்கள் பட்ட எல்லா துன்பத்துக்கும் துயரத்துக்கும் இந்த மாதத்தில் நான் உன் கூட இருந்து உன்னை நடத்துறதை நீ பார்ப்ப. கடந்த காலங்களில் நான் உன்னை மறந்துட்டேன், நான் உன்னை நினைக்காம இருக்கிறேன் நினைக்காத. நீ பட்ட எல்லா பாடுகள், நீ பட்ட எல்லா பிரச்சனைகள், நீ பட்ட எல்லா துன்பங்களுக்கும் ஒரு பதிலை நான் உனக்கு தருவேன். அதுதான் அந்த வாக்கு தத்துவம். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் அவளை மறப்பாளோ? ஏன்னா நடந்த காரியங்கள்லாம் நம்மளை ஆண்டவர் மறந்துட்டார் போலகுது, நம்மளை ஆண்டவர் கைவிட்டுட்டார் போலகுது. எனக்கு இப்படிலாம் நடந்ததே நம்ம நினைக்கிறோம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நடந்தது எல்லாமே நன்மைக்கேன்னு? அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்கலை. அவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு மயிரும் கீழே விழுகிறதில்லை. எல்லாம் அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நம்ம பலவீனங்களை பார்க்குறார், நம்முடைய அவிசுவாசத்தை பார்க்குறாரு, நம்ம சோர்ந்து போகிறத பார்க்குறாரு, நம்ம ஜெபிக்காமல் இருந்ததை பார்க்குறாரு, நம்ம வீக்னஸையும் பார்க்குறாரு. அதே நேரத்தில் அதன் மத்தியில் தடுமாற்றம் அடைந்து விசுவாசத்தில் நம்ம நடந்ததையும் ஆண்டவர் பார்க்குறாரு. அல்லேலூயா. நம்ம மனசில் முழங்கால் பண்ணிட்டு ஒரு வேளை நீண்ட நேரம் நம்ம ஒரு சில நேரங்கள் ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு சில நேரங்களை நம்ம நடந்து போகும்போது, நம்ம வாகனத்தில் போகும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி ஆண்டவரே அப்படின்னு நோக்கி பார்த்தோம் பாருங்க, அதை ஆண்டவர் மறக்கிறதே இல்லை. அல்லேலூயா. நம்முடைய எல்லா மன இயங்கல்களை அவர் அறிந்திருக்கிறவர். ஆகவே தான் அப்படி சொல்லுகிறார், ஸ்திரியானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் அவளை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. இதை சொன்னவர் யாருன்னா சாதாரணமான தேவன் அல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தையே நீங்க மனசுல அப்படியே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2026ஆம் வருடத்துல இந்த ஜூன் மாதத்துல எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நான் கண்களை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் இந்த வசனத்தை நீங்க இந்த முழு அதிகாரத்தை அப்படியே சொல்லுங்க. இந்த ஜூன் மாதத்துல அறிக்கையிடுங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இந்த ஜூன் மாதம் எனக்கு ஒத்தாசை வரும். இந்த ஜூன் மாதத்தில் அவர் என் காலை தள்ளாட ஓட்டார். சொல்லுவீங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சொல்லி பாருங்க. சபையே இதை விசுவாசி, சபையே இதை நம்பு, இதை மனதில் பதித்துக்கொள். இந்த மாதத்துல இந்த சங்கீதம் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. இந்த மாதத்துல கர்த்தர் இந்த சங்கீதத்தின்படியே நம்மை வழிநடத்த போகிறார். நாம மனிதர்களை நோக்கி பார்க்கிறது இல்லை, நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற காரியங்களை நோக்கி பார்க்கிறது இல்லை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலே நாம் கண்களை நோக்கி பார்க்கிறோம். என் பரிகாரம் எங்கே ஏற்பட்டது? அந்த மலையிலே ஏற்பட்டிருக்கிறது. அந்த மலை எல்லாவற்றிலும், அந்த மலையில் அவர் எல்லாம் முடித்தார். எனக்காக எல்லாவற்றையும் அந்த மலையில் முடித்தவர்
இந்த ஜூன் மாதத்தில் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இந்த ஜூன் மாதத்தில் அவர் என் காலை என்ன பண்ண மாட்டார்? தள்ளாட ஒட்ட மாட்டார், தள்ளாட விட மாட்டார். ஒருவேளை தள்ளாட கூடிய சூழ்நிலை வரும், ஆனால் நீ தள்ளாடினாலும் தள்ளாடப்பட மாட்டேன். யூ வில் ஸ்டாண்ட். நீங்க தள்ளாட என்ன பண்ண மாட்டீங்க, விட மாட்டார் உங்களை. தள்ளாடு எத்தனை பேர் நம்புறீங்க? தள்ளாட விட மாட்டார். இந்த ஜூன் மாதத்தில் இதோ உங்க பேரை போட்டுங்க. இதோ இஸ்ரவேல் போட்டு சொல்லப்பட்டிருக்குது, உங்க பேரை போடுங்க. இதோ ஜாய் சாமுவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தர் உறங்கவும் மாட்டார், தூங்கவும் மாட்டார். உன்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும், உன்னை பாதுகாக்கிறதற்கு, உன்னை வழி நடத்துவதற்கு அவர் தூங்கவும் மாட்டார், உறங்கவும். நீ நினைக்காத அவர் தூங்கிட்டாரோ. அவர் ஒருவேளை நம்ம ஆண்டவர் தூங்குகிற தேவனும் அல்ல, உறங்குகிற தேவனும் அல்ல. அவர் ஆல்வேஸ் கான்சன்ட்ரேஷனா அவருடைய பிள்ளைகளை என்ன பண்றாரு? விழித்திருந்து பார்க்கிறவர். அவருடைய கண்கள் எப்படி இருக்கிறதா? பட்சிக்கிற அக்னிமயமான கண்களை போல இருக்கிறது. ஏன்னா அந்த கண்கள் எப்பொழுதும் விழிப்பா இருக்கிறது. அந்த கண்கள் அவருடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறது. அந்த கண்கள் அவருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை சோதித்து அறிகிறது. உங்கள் ஏங்கல்களை எல்லாம் அந்த கண்கள் அறிகிறது. அல்லேலூயா. ஆனா நீங்க நோக்கி பார்க்கணும் அவரை, நீங்க நோக்கி பார்க்கணும். அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீதிமொழிகள்ல ஒரு வசனம் வருகிறது. நீதிமொழிகள், அந்த நீதிமொழிகள்ல 15:3 சொல்லுகிறது. 15:3 கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. எல்லாரையும் ஆண்டவர் பார்க்கிறார், நம்ம பார்க்கிறார். அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் பார்க்கிறார். உங்க விசுவாசத்தை பார்க்கிறார், உங்க தடுமாற்றங்களை பார்க்கிறார். உங்களுடைய நீங்க ஜெபத்தை ஏறெடுக்கும் போதே அதை தேவன் பார்க்கிறார். நீங்க இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, நம்ம நினைக்கிற ஏதோ ஒரு கட்டடத்துக்குள்ள வந்திருக்கிறோன்னு, ஆனா பரலோகத்தினுடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்றாரா? கண்ணோக்கி பார்க்கிறார். ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு மண்டலத்துக்குள் நீங்கள் வருகிறீர்கள். அவரை நினைக்கும் போதெல்லாம் you are entering into the new realm. ஒரு புதிய பரிணாமத்துக்குள் நுழைகிறீர்கள். ஒரு புதிய ஒரு 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 நிலைக்குள்ளே வருகிறீர்கள். ஆவிக்குரிய கண்கள் உங்களை என்ன பண்ணுகிறது? பார்த்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம இயற்கை உலகத்தில் வாழ்கிறோம், ஆனா அடிக்கடி ஸ்பிரிச்சுவல் உலகத்துக்குள்ள நுழைகிறோம். எப்படி நுழைகிறோம்? த்ரூ ஃபெய்த். அவர் மேல இருக்கிற விசுவாசத்தினால. நான் ஆவிக்குரிய உலகத்தில் நுழையும் போதெல்லாம் அவர் அந்த மண்டலம் என் மேல வந்து இறங்குது, அந்த சக்தி என் மேல வந்து இறங்குது. நான் பல முறை அதை அனுபவிச்சிருக்கிறேன். சாதாரணமா நாங்க இயற்கை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல சில அனுமாசியமான சில காரியங்கள் பிசாசு பிடிச்சு அல்லது போராட்டத்தோடு நெருக்கத்தோடு சில பேர் வராங்க. வரும்போது அவங்க அலறாங்க, அவங்க பயப்படுறாங்க, உள்ள வரமாட்டேன்றாங்க. ஐயோயோ நான் உங்ககிட்ட வரமாட்டேன்றாங்க. ஏன்னா நான் அவரை நினைக்கும் போது உடனே ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள நான் நுழைந்து விடுகிறேன். அங்கே அற்புதங்கள் என்ன பண்ணுகிறது? நடக்கிறது. அங்கே பிசாசுகள் நடுங்குகிறது. அங்கே சாபத்துக்கு முறிவு உண்டாகிறது. அங்கே பிசாசுடைய தந்திரங்கள் எல்லாம் ஒன்றும் வாய்க்காமல் போகிறது. நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2026 ஜூன் மாதத்துல அவருடைய பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிற, அவர் மீது அன்பு வைத்திருக்கிற, அவரையே சார்ந்து கொண்டு அவரை நோக்கி பார்க்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். அது ஒருவேளை எமோஷனல் வெப்பனா இருக்கலாம், எமோஷனல் ஆயுதமா இருக்கலாம். சில பேர்லாம் பார்க்குற பார்வையே நம்ம சுட்டெரிச்சிருவாங்க. கொஞ்சம் நல்லா இருந்தா நம்மள அவங்க பார்க்குற பார்வையே வேற. எமோஷனல் அட்டாக். நான் சொல்றேன் அது வாய்க்காது. சில பேர் பொறாமையா பார்ப்பாங்க. ஐயோ பொறாமை, அதற்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? இதெல்லாம் ஆவிக்குரிய தாக்குதல். நமக்கு தெரியாது. நம்ம இயற்கை உலகத்தில் வாழ்ந்தாலும் ஆவிக்குரிய தாக்குதல் அவருடைய பிள்ளைகளுக்கு வருகிறது. சில நேரத்தில் நல்லா இருப்போம், மனசுல ஏதோ ஒரு கவலையை பிசாசு கொண்டு வந்து, ஏதோ ஒரு விரக்தியை கொண்டு வந்து, ஏதோ ஒரு பிற்போக்கான சிந்தையை கொண்டு வந்து உங்களை பயப்படுத்துகிறத நீங்க பார்ப்பீங்க. ஆனா அந்த நேரத்தில் தேவன் தம்முடைய வல்லமையை அனுப்பி, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று தம்முடைய ஆவிக்குரிய
மகிமையை அங்க வெளிப்படுத்துகிறதை நீங்க பார்ப்பீங்க. நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, 2026 ஜூன் மாதத்துல அற்புதங்களை தேவனிடத்திலிருந்து எதிர்பாருங்கள். சும்மா மைண்ட்ல என்ன நடந்துருமோ, ஏது நடந்துருமோ, ஆபத்து வந்துருமோ, பிரச்சனை வந்துருமோ, இது வாய்க்காம போயிடுமோ, இது நடக்காம போயிடுமோன்னு சொல்ற பிசாசின் வல்லமைகளுக்கு மேலாக பார்த்து சொல்லுங்கள், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஒட்டார். ஜாய் சாமுவேலை காக்கிறவர், இந்த சபையில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை காக்கிறவர். இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் உன்னை இந்த ஜூன் மாதத்தில் காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும். எவ்வளவு வெயில் பாருங்க, வெயில் தாங்க முடியல. பிரதமரிலிருந்து சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க அசௌகரியங்கள் ஏற்படலாம், தயவு செய்து நீங்க வெயிலில் சுத்தாதீங்கன்னு. ஆனா இருந்தாலும் சில தவிர்க்க முடியாத நேரங்களில் வெளியில போக வேண்டியிருக்கு. உஷ்ணம் தாங்க முடியல தான். ஆனா இந்த வாக்குத்தத்தம் மாறுகிறது இல்லை. அவர் சொல்லி இருக்கிறார், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படாதிருப்பாய். ஹல்லேலூயா. நீ பயப்படாதிருப்பாய், நான் பயப்படாதிருப்பேன். அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்ம ஜெபம் பண்ணும்போது ஒரு ஆவிக்குரிய பாதுகாப்பு நம்ம மேல் வருகிறது. பல காரியங்கள் நம்மை தாக்குகிறது ஆவிக்குரிய ரீதியில. வன்கண், பொறாமை, எரிச்சல், அது மட்டும் இல்லை, மனிதர்களுடைய தந்திரமான காரியங்கள், இவெல்லாம் நிறைய நமக்கு தெரியாது. என்ன எப்போ பிரச்சனை வரப்போகுது, எப்படி வருதுன்னு தெரியாது. ஆனால் நம்ம விசுவாசத்தோடு நம்ம வாழ்கிறோம். இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருப்பது காரணம், இந்த மாசத்துல நான் கர்த்தரை நம்புறேன், அதை தான் வெளிப்படுத்துறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் தான் எனக்கு. நான் அவரை இந்த மாசத்தை நான் என் பலத்தில் துவங்கலை, அவருடைய பிரசன்னத்தோடு நான் துவங்க போறேன். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கு முன்னாலே செல்ல போகிறார். கர்த்தர் எனக்கு முன்னே செல்வார். இந்த வசனத்தின்படி சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். எல்லாம் கை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் என் ஆத்துமாவை காப்பார். அது மட்டும் இல்லைங்க, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு. ஹல்லேலூயா. நீங்க அவரை விசுவாசித்து நல்லா புரிஞ்சுங்க. எப்படி எருசலேம் மலை மேல மலையை நோக்கி ஏக்கத்தோடு நிறைய பேர் போறாங்களோ, அங்க ஒரு பரிகாரம் கிடைக்கும், அங்கதான் எனக்கு பதில் இருக்குது. நிறைய பேர் எந்தெந்த மலைக்கு போறாங்க. ஆனா ஒரு மலை இருக்குதுங்க, அந்த மலையை நீங்க போக தேவையில்லைங்க. அந்த மலையை இங்கிருந்து நோக்கி பார்த்தாலே உங்களுக்கு விடுதலை வரும். அந்த மலையில உனக்காக, உன்னுடைய பாவத்துக்காக, உன்னுடைய சாபத்துக்காக இந்த உலக இரட்சகர் தன்னையே பலியாக்கின ஒரு மலை. அந்த மலையை நோக்கி பார்க்கிறவர்கள் கல்வாரி மலையின் மீது எல்லா பிரச்சனையும் தெரிந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளை சொல்லுகிறேன், இங்கிருந்தே அந்த மலையை நினைச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் மாறும். அதனாலதான் ஆண்டவரை நம்ம எங்க நினைக்கிறோமோ, அவரை இயேசுவின் பேரால் செய்யப்படுகிற விண்ணப்பமானாலும் செய்யப்படுகிற அறிக்கையானாலும் இயேசுவை நினைக்கின்ற ஒவ்வொரு இடங்களிலும் அற்புதங்கள் நடக்கும். நினைக்கணும், அவ்வளவுதான். நீ நினைச்சேனா உனக்கு அவர் துணையா இருப்பார். வலது பக்கத்தில் உனக்கு இருப்பேன்னு சொன்னவர் கர்த்தர் உன்னுடைய வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருப்பார். அல்லேலூயா. அதாவது பெரிய பெரிய மந்திரிமார்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு வலது பக்கத்துல ஒருத்தர் நின்று வாட்ச் பண்ணினே இருப்பார். பார்த்துருக்கீங்களா? அவருக்கு எந்த தீங்கும் வந்துடக்கூடாது, அவர் யாரும் தாக்கிடக்கூடாதுன்னு அவங்க இவங்க கேஷுவலா பேசிட்டு இருப்பாங்க. அவங்கள பாதுகாக்கிற கண்கள் அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அதை விட பெரியவர் நம்முடைய பக்கத்துல இருக்கிறார். அதை விட மேன்மை மிக்கவர் நம்முடைய பக்கத்துல இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னுடைய வலது பக்கத்துல உனக்கு நிழல் போல இருப்பார், நிழலா இருப்பார். ஹல்லேலூயா. அப்ப நல்லா இந்த காலை வேளையில இதை கிரகித்துக் கொள்ளுங்கள், இதை புரிந்து கொள்ளுங்கள். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு அவளை இறங்காமல் மறப்பாளோ?
அவள் மறந்தாலும் நான் உங்களை என்ன பண்றதில்ல, மறக்கவே மாட்டேன். உங்களை நான் அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் அவர் என்ன பண்ணுகிறார், நோக்கி பார்க்கிறார். இந்த 3-4 வசனங்கள் ரொம்ப ஒரு உறுதியை நமக்கு தருது. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மனித உதவிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடும். இந்த உலகத்தில் இருக்கிற மனித உதவிகள் நம்ம விட்டு போயிடும். நண்பர்கள் நம்மளை என்ன பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. நமக்கு உதவி செய்ய முடியாது, எல்லா நேரத்தில் அவங்க நம்ம கூட இருக்க முடியாது. ஆனா இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர். இதில் மறந்தே போகாதீங்க, இஸ்ரவேலை காக்கிறவர். இது எவ்வளவு பெரிய ஒரு, இன்னைக்கும் இந்த ப்ராமிஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் இஸ்ரவேல் தேசம் உலகத்திலே குட்டி தேசம், உலகத்திலே சின்ன நாடு. ஆனா உலகத்திலேயே பெரிய வல்லரசா அவங்க உலகத்தையே நடத்துறாங்க. எத்தனையோ சத்துருக்கள் இஸ்ரவேலுக்கு எழும்பினாலும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியல. இஸ்ரவேல் தன்னுடைய பலத்துல தன்னுடைய வல்லமையில என்ன பண்ணல, பாதுகாப்பா இல்ல. இந்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இப்ப இஸ்ரவேலை காக்கிறவர் இந்த மாதம் நம்மளை காப்பார். இஸ்ரவேலை போஷிக்கிறவர் இந்த மாதம் நம்மை போஷிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர் இந்த மாதம் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் சொல்லுங்க, இஸ்ரவேலை காக்கிறவர் என்னை காப்பார். இஸ்ரவேலை நடத்துகிறவர் சொல்லுங்க, இஸ்ரவேலை நடத்துகிறவர் என்னை நடத்துவார். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். என்னை ஆசீர்வதிப்பதே அவருடைய சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால பிரச்சனை வராது, போராட்டம் வராது, ஒன்றும் வராதுன்னு நான் போய் சொல்ல விரும்பல. போராட்டம் வரும், பிரச்சனை வரும், எல்லாம் வரும். ஆனா நீங்க எப்படி இந்த பரிசுத்த மலைக்கு, இந்த எருசலேமில் இருக்கக்கூடிய மலையை, அங்க எருசலேமுக்கு இந்த புனித பயணம் செல்லுகிறவர்கள் ஒரு தீர்மானத்தோடு உறுதியோடு செல்றாங்க. அது எதை குறிக்குதுன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜர்னி, ஒரு ஆவிக்குரிய பயணம். அப்ப என்னுடைய ஜெபம், நான் சோர்ந்து போகக்கூடாது, ஜெபத்துல சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா நான் ஒரு அனித்தியமான உலகத்துல இருக்கிறேன். எனக்கு எப்போனா பிரச்சனைகளை, போராட்டங்களை, சத்துருக்கள் எழும்பலாம், சோதனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், வரக்கூடிய ஒரு உலகத்துல இருக்கிறேன். ஆனா ஏன் பாதுகாப்பு எங்க இருக்குன்னா கர்த்தரிடத்துல இருக்குது. ஆகவே நான் அவரை என்ன பண்ணுவேன், சார்ந்து கொள்வேன், அவரை தொடர்ந்து நம்புவேன். அல்லேலூயா. ஜெபத்தை என்ன பண்ணாதீங்க, நிறுத்தாதீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஜெபம் நிறுத்தாதீங்க. விடாமுயற்சி ரொம்ப முக்கியங்க. விசுவாசத்துல விடாமுயற்சி, ஜெபத்துல விடாமுயற்சி, ஆண்டவரை சார்ந்து நிற்பதுல உறுதி. சில நேரத்துல சோர்வு வந்துடும், சோர்ந்து போயிடுவோம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என்ன அருமையான வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் பாருங்க. ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இப்ப இந்த தேவன் நம்மை பற்றி சொல்லுகிறார். 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஏசாயா 25:4. கொடூரமானவருடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில், இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. கொடுமையானவருடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில், இன்னைக்கு எளியவனுக்கு, நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நேளுமாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த 2025 வருஷம் இந்த ஜூன் மாதத்துல கொடூரமானவர்களின் சீரல். என்ன சீரல்ங்க? கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில், நீர் ஏழைகளுக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நேளுமானீர். எப்படிப்பட்டவராய் நம்ம ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. நீங்க நெருக்கப்படுகிற வேலையில, நீங்கள் ஒடுக்கப்படுகிற வேலையில உங்க கண்கள் யாரை நோக்கி பார்க்கணும்?
அவரை நோக்கி பார்க்கணும். எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த உலகத்தில் போராட்டம் இருக்குது, கொடுமையானவர்களுடைய சீரல் இருக்குது. அது எப்படி நம்ம மேல மோதி அடிக்குது? மதில் மேல் மோதுகிறது போல மோதுகிறது. பெரும் வெள்ளம் வந்து ஒரு மதில் மேல மோதும் பொழுது அந்த மதில் விழுந்து போகிறது. அப்படிதான் இன்னைக்கு ஆவிக்குரிய தாக்குதல்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு வருகிறது. அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்பொழுது நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், கொடுமையானவர்களுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில், அல்லேலூயா, பிரச்சனைகள் அந்த மாதிரி வருகின்ற வேளையில், போராட்டங்கள் அந்த மாதிரி வருகின்ற வேளையில், திடீரென்று ஒரு அலை போல வருகிற வேளையில், திடீரென்று ஒரு பெரிய தாக்குதல் வருகின்ற வேளையில், வருமா வராதா? வருமா வராதில்ல. பல அலைகளை பார்த்துருக்கிறோம், பல போராட்டங்களை சந்தித்திருக்கிறோம், பல சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறோம். நமக்கு நல்லா தெரியும் இந்த உலகத்தில் இதெல்லாம் இயற்கை, எல்லாம் இயற்கை. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் உங்களுக்கு நேரிடவில்லையே. எல்லாருக்கும் வர்றது போல ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் நமக்கும் வர இருக்குது. ஆனா நமக்கு ப்ராமிஸ் இருக்குது, வாக்குத்தத்தம் இருக்குது. என்ன சொல்லப்படுகிற வசனம்? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லையே, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனை நிறைந்த உலகத்துல, போராட்டம் நிறைந்த உலகத்துல, பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்துல என் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். திராணிக்கு மேல சோதிக்கிறதற்கு இடங்கூடாமல் சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிறவராயிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஒரு வழியை ஆண்டவர் இந்த மாதம் உண்டாக்க போறார். God is going to open a new door. ஒரு புதிய வழியை ஆண்டவர் திறக்க போகிறார். ஒருவேளை நம்முடைய மனசுல நம்ம மாசம் மாசம் வரும், பாஸ்டர் இது மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவா ஏதோ ஒன்று சொல்றாரு, ஆனா எனக்கு நடக்குதா, எனக்கு நடக்கலையே அப்படின்னு ஒரு சோர்வு வரும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அதுதான் விடாத ஒரு விடாப்பிடியான விசுவாசம். விடாப்பிடியான விசுவாசம் என்ன? அந்த கானானிய ஸ்திரீகிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் பொண்ணுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது கிடையாது, உனக்கு கொடுக்க மாட்டேன்றார். இன்னும் சொல்ல போனா நாய் மாதிரி, நீ நாய் மாதிரின்றார். சில நேரத்தில் நம்ம நாயை விட கேவலமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா விடாமுயற்சியான விசுவாசம் இருக்கு பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விடாமுயற்சியான விசுவாசம், விடாப்பிடியான ஜெபம். இன்னொரு இடத்துல ஆண்டு சொல்றாரு, ஒரு ஊர்ல ஒரு அநீதியான நீதிமான் இருந்தான். ஜெபத்தை பத்தி சொல்லும் போது சொல்றாரு, அந்த அநீதியான ஒரு அதிபதி கிட்ட போய் ஒரு விதவை பெண் எனக்கும் என்னுடைய எதிராளிக்கும் நடந்த வழக்கில் எனக்கு ஒரு நீதி செய்யணும்னு சொல்றான். அவனும் அஜாக்கிரதையாக, இந்த பொண்ணுக்கு பொம்பளைக்கு வேலை இல்லை, இது சும்மா இப்படிதான் சொல்லிட்டு போமா அப்படின்னு ஒரு அசட்டையா இருக்கிறான். ஆனா அவ விடுறதே மாதிரி இல்லை. அவன் தொடர்ந்து என்ன பண்றா, அவனை அலட்டுறா. அவனே ஒரு முடிவு பண்றான், பொண்ணுன்னாப்பா இது விடவே மாட்டேன்னு. சரி, நம்ம கூட அது மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போறோம்ல, சில பேர் நம்மளை சும்மா தொந்தரவு பண்ணும்போது சரி ஏதோ பண்ணி விடுன்னு சொல்லி நினைக்கிறோம் பாருங்க, அது மாதிரி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த மாதிரி ஆளு கிடையாதுன்றார். நான் அந்த நீதி செய்கிறவன் கிடையாது, நான் நீதி உள்ள தேவன். நான் எப்ப செய்யணும் எப்படி செய்யணும்னு தெரியும், ஆனா நீ விடாப்பிடியா விசுவாசிக்கணும், விடாப்பிடியா ஜெபிக்கணும். தேவன் ஒரு நேரத்தை வைத்திருப்பார், ஒரு நேரம் உங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் இந்த விசுவாசத்தை நம்ம வளர்த்துக்கிறோம். இந்த வாக்குத்தத்த ஆராதனையில வாக்குத்தத்தங்களை அறிக்கை பண்றோம், வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் மீது ஆண்டவரை நம்ம சார்ந்து கொள்ளுகிறோம். ஆனா போன மாசம் நடக்கலையே, அதுக்கு முந்தின மாசம் நடக்கலையே, அதுக்கு முந்தின மாசம் நடக்கலையே. நடக்கலன்னு நினைக்காத. எத்தனை சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உன்னை தப்புவித்திருக்கிறார், எத்தனை போராட்டங்களிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவித்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா இதையெல்லாம் தாண்டி வர உனக்கு கிருபையும் பலனையும் கொடுத்தாரு. அது பெரிய கிருபை, அது பெரிய ஆசீர்வாதம். தாங்கிடும் பலன் தந்தார் பாருங்க. அல்லேலூயா. திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய மிராக்கல் நடக்கும். அது ஒருவேளை இந்த மாதத்துல கூட நடக்கலாம், யாருக்கு தெரியும். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு கொடுக்கும்படி தேவன் நினைவாகவே இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு நான் கொடுக்கும்படி உன்மேல் நான் நினைவாக இருந்து கொண்டிருக்கிறேன், நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனா இடையில விசுவாசத்தை விட்டுறாத, இடையில நம்பிக்கை இழந்துடாத, சோர்ந்து போகாத. பல போராட்டங்களை சந்திக்கும் போது சோர்வு வந்துடும், இடறிடுவோம், தளர்ந்து போயிடுவோம்.
இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அதுதான் அந்த காத்திருப்பு என்பது ரொம்ப முக்கியங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார். சோர்ந்து போகாதீங்க. சில பேர் அப்படிதான் நம்ம மனசுல கூட சொல்ல தோன்றோம். பிசாசு அந்த மாதிரி ஒரு நெகட்டிவை கொண்டு வருவான். என்ன இப்படி ஆயிடுச்சு உனக்கு, இன்னும் உனக்கு என்ன இப்படி இது மாறுமா, என்ன ஒவ்வொரு மாதம் நீ நல்லா தான் ஜெபம் பண்ணுறனுவா. நம்ம நல்லாவே ஜெபம் பண்ணுறதில்ல. ஜெபம் பத்தாது, ஜெப வாழ்க்கை பத்தாது. ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம் இன்னும் அவரை பற்றி பிடிப்பது, இன்னும் அவருக்கு உத்தமமாய் இருப்பது, இன்னும் அவருக்கு சாட்சியாய் வாழ்வது அவசியம். இதையெல்லாம் நம்ம கூட்டும் பொழுது நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நல்ல மெச்சூரா அடையும் போது எல்லாம் புரியும். இப்ப புரியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சில காரியங்கள் இப்ப புரியாது, நீ வளர வளர எல்லாம் புரியும். நம்ம பிள்ளைங்களுக்கு எதனா சொல்லுங்க, புரியாது. அவங்களுக்கு நினைச்சது நடக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா சில காரியங்கள் தாமதமாக தான் நடக்கும், அவங்களுக்கு புரியாது. ஆனா வளர்ந்த பிறகு புரியும், இதுக்கு தான் இப்படி செய்தாங்க அப்படின்னு. அது மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ரொம்ப வளரணுங்க. விசுவாசத்துல வளரணும், பரிசுத்தமா இருக்கிற நிலையில நாம் பூரணப்படணும், பரிசுத்தத்துல இன்னும் வளரணும், ஆண்டவரை உறுதியா பற்றி கொள்ளணும், கரைப்படாமல் நம்முடைய வாழ்க்கையை பார்த்துக்கணும், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறதுல சாட்சியா வாழ்வதில் ரொம்ப விடாமுயற்சி தேவை. அல்லேலூயா. அப்படி நம்ம ஆண்டவரை சார்ந்து வாழ்கின்ற வேலையில, அவரை பற்றி கொள்ளுகிற வேலையில இந்த சங்கீதத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல சங்கீதம் 121 வாசித்த 121 5 6ல கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உன் நிழலாயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லா அதுக்கப்புறம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் என்ன பண்ணுவார், விலக்கி காப்பார். அல்லேலூயா. எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அது எப்படிப்பட்ட ஒரு போசா வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நீ போகையிலும் நீ வருகையிலும் என்ன பண்ணுவாய், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நான் சொல்றார். உபாகமம் 28 6ஆம் வசனத்தை வாசிங்க. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். அல்லேலூயா. ஏன்னா இதை சொன்னது மனுஷன் கிடையாது, இது நானா சொல்லலை. அந்த வசனத்துல கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பார்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னா எப்படி சொல்ல முடிஞ்சது அது அவங்களால? ஏன்னா கர்த்தர் சொன்னதை அவங்க திருப்பி சொல்றாங்க. இன்னைக்கு காலையில நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளையில நீங்க 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் கர்த்தரை நம்புகிறேன். கர்த்தரை நம்புறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் கைவிட மாட்டார். கர்த்தரை நம்புகிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். உன் நம்பிக்கை ஒரு நாளும் உனக்கு வீண் போகாது. நீ மனுஷனை நம்பல, கர்த்தரை நம்புகிறாய். அல்லேலூயா. இன்னும் தொடர்ந்து நம்புங்கள், இன்னும் தொடர்ந்து நம்பிக்கொண்டிருங்கள், தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், தொடர்ந்து அவரை என்ன பண்ணுங்க, சார்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவரை ஆராதிக்கிறதுல ரொம்பவும் ஊக்கமாய் அவரை என்ன பண்ணுங்க, ஆராதிங்க. அதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆராதனை எப்படிப்பட்டதுன்னா, சும்மா சர்ச்சில் எல்லாருக்கும் முன்னால தோத்திரம் அல்லேலூயா பாட்டு பாடுறது இல்லைங்க. பிரச்சனையின் மத்தியிலே கர்த்தரை ஆராதிப்பது, போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தரை ஆராதிப்பது, இந்த நெருக்கப்படுகிற காலங்களிலே கர்த்தரை ஆராதிப்பது. நெருக்கப்படுகிற காலங்களிலே சொல்லுவது, மதிலை கொடுமையானவர்களுடைய சீரல், மதிலை மோதி அடிக்கின்ற பெருவெள்ளத்தை போல போராட்டங்கள் வருகையில் அவர் எளியவனுக்கு திடனும் ஒடுக்கப்படுகிற எளியவனுக்கு பலனுமா என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். பெருவெள்ளத்துக்கு தப்பும் ஒரு பெரிய பாதுகாப்பை அவர் இருக்கிறார். எனக்கு அவர் நிழலாய் இருக்கிறார். அல்லேலூயா.
கொடுமையூருடைய சீரல் பெருவெள்ளம் போல, மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல எழும்புகையில் அவர் ஏழைகளுக்கு பலனாக, எளியவர்களுக்கு திடனாக, ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு இருப்பாரா, இருக்க மாட்டார்? எத்தனை பேர் இருப்பாருன்றீங்க? எத்தனை பேர் என்ன நான் ரொம்ப ஏழைன்னு உணர்றீங்க? நான் ரொம்ப ஏழைன்னு அர்த்தம், நம்ம ஏழைன்னா ஏழை கிடையாதுங்க. நம்ம பலத்தினால் நம்ம பலத்துல நம்ம சாதிக்க முடியாது, அதுல நம்ம ஏழை. நம்ம திறமையில நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாவற்றையும் செய்கிறவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. நான் போகையிலும் என்னை ஆசீர்வதிக்கிறவர், நான் வருகை அவர் ஆசீர்வதித்தா நீ ஆசீர்வாதமா இருப்ப. அப்ப போகும்போது தயவு செய்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். போ வரும்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுமந்துக்கின்னு வருவேன். ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு போங்க, வரும்போது ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு வருவீர்கள். ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும்? அவரை தொடர்ந்து விசுவாசிப்பது, தொடர்ந்து அவரை பற்றி கொள்வது, ஜெப வாழ்க்கை இன்க்ரீஸ் பண்ணுவது, அவரை ஆராதிக்கிறதுல ரொம்ப விருப்பம் கொள்வது. எப்போ போராட்டம் வரும்போது, துன்பம் வரும்போது அவர் என்ன பண்ணணும்? உண்மையோடு ஆவியோடு அவர் என்ன பண்ணுவது? ஆராதிப்பது. ஏன்னா இந்த எருசலேமை நோக்கி போறவங்க இந்த பாடலை, இந்த 4 பாடலை பாடுவாங்க. சங்கீதம் 121 124 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க வீட்டில் போய். இதை அறிக்கை பண்ணி வொர்ஷிப் பண்ணுவாங்க ஆண்டவரை. நம்ம கூட இந்த நாட்கள்ல இந்த பாடலை நம்ம பாடணும். எத்தனை பேருக்கு அற்புதம் தேவை? ஒரு ஆமென் சொல்லுங்க. பாடுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும், வானத்தையும் பூமியையும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்களை நான் ஏறெடுப்பேன். பாடுங்க. சிங். இது நம்ம ஒரு உற்சாகம் ஊட்டுகிற. எப்பெல்லாம் நீ சோர்ந்து போகிறாய் அப்பெல்லாம் பாடு. எப்பெல்லாம் நீ விசுவாசத்தை இழக்கிற சூழ்நிலைகள் வருகிறதோ அப்பெல்லாம் பாடு. மீட்கப்பட்டவர்களை போல பாடு. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி என்ன பண்ணுவாங்களா? பாடுவாங்க. சர்ச்சில் பாடுறது இல்லை. எங்க பாடுறது? உங்க வீடுகள்ல நீங்க பாடுற சத்தத்தை உங்கள் சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் கேட்கட்டும். பவுலும் சீலாவும் நடு ராத்திரியிலே சிறைச்சாலையிலே அநேக அடிகள் அடிக்கப்பட்டு உட்காவலறையிலே அவர்களை வைத்த போது அவங்க ஃபீல் பண்ணல, வேதனைப்படல, புலம்பல. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் எழுந்து தேவனை துதித்து பாடினார்கள். பாடுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் பாட போறீங்க? சில பேருக்கு பாடுறதுக்கு வெக்கமா இருக்கு. ஹெட்போன் போட்டுக்கணும் பாட்டை கேட்குறாங்க, அவங்க பாட மாட்டாங்க. பாட்டை கேட்கறது எதுக்கு தெரியுமா? பாடுறதுக்கு. சும்மா பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்கு இல்லை. பைபிள்ல இருக்க பாடல்கள் அத்தனையும் ஏதோ படிச்சுட்டு போறதுக்கு இல்லைங்க, அதை பாடுவதற்கு, அதை அறிக்கை செய்வதற்கு. பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் என்றும் நல்லவர், அவருடைய பேரன்பு என்றும் நல்லது. கர்த்தரை துதியுங்கள். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிக்க கடவுது. 150 சங்கீதத்துல 10 நரம்பு வீணையோடும் பூமியின் குடிகளே நீங்கள் எல்லோரும் தேவனை என்ன பண்ணுங்க? கர்த்தரை என்ன பண்ணுங்க? துதியுங்கள்னா பாடுங்கள் அர்த்தம். பாடுங்கள். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் துதிகளில் பிரியப்படுகிறவராயிருக்கிறார். அவருக்கு துதி ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. அதனாலதான் எருசலேம் நோக்கி போறவங்க இந்த பாடல்களை பாடுவார்கள். என்ன மாதிரி பாடல் பாருங்க. இந்த 4 சங்கீதத்தை வாசித்து பாருங்க வீட்டில். அவ்வளோ வொர்ஷிப், அதில் அவ்வளோ வொர்ஷிப் இருக்குது. அவங்க ஆண்டவரை பாடுறாங்க. ஏன்னா நமக்கு பெரிய மகிழ்ச்சியையும் திட நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கிறதுனா துதி. நீங்க துதிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு திட நம்பிக்கை வரும், ஒரு பெரிய தைரியம் வரும், ஒரு விசுவாசம் வரும். ஆனா ஆவியோடு உண்மையோடு துதிக்கணும். சும்மா வாயில பாடுறது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் பாடுவீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பாட்டை கேட்டா போதாது, வாயை திறந்து பாடு. ஆண்டவர் உனக்கு வாயை கொடுத்தது வெறும் சாப்பிட்றதுக்கும் வீண் கதையை பேசுறதுங்க இல்லை, வசனத்தை அறிக்கை பண்றதுக்கு, வசனத்தை ஆண்டவரை பாடுவதற்கு, ஆண்டவரை துதிப்பதற்கு. 122 சங்கீதம் 3:4 122 சங்கீதம் 3-4 வசனங்களை வாசிங்க. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய
கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஆக்சுவலா பாடுகிறதற்கு துதிக்கிறதற்கு போவாங்க. ஹல்லேலூயா, glory, ஹல்லேலூயா. எருசலேமுக்கு எதுக்கு வரும்? எருசலேமுக்கு எதுக்கு வரும்? நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தரை துதிப்ப இசைவினைப்பான ஆண்டவர் அவ்வளவு ஒரு மகிமை பொருந்திய ஒரு இடமாக அதை வைத்திருக்கிறார். அங்க பாடுகிற சத்தம் கேட்கணும். உங்க வீடுகள் தேவனை துதிக்கிற சத்தங்கள் கேட்கணும். எப்ப பாரு டிவி சத்தம் கேட்க கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, டிவி சத்தம் கேட்க கூடாது. கேட்கலாம், அது லிமிட், அவ்வளவுதான். ஆனா துதியின் சத்தம் அதிகமா கேட்கணும். நம்ம என்ன பண்றோம்? ஜெபத்தை சீக்கிரம் முடி, டிவியை சீக்கிரம் போடுன்றோம். ஜெபத்தை சீக்கிரம் முடி. ஜெபத்துக்கு எவ்வளவு நேரம் சொல்லுங்க? ஜெபத்துக்கு எவ்வளவு நேரம்? சுருக்கமா முடிங்க. டிவி, யூடியூபு, என்னென்ன டிவி இருக்குதோ எல்லாத்துக்கும் உள்ளேயும் போய் அப்படியே மிதக்கு. எவ்வளவு நேரம்னா மிதக்குங்க. எப்படிங்க உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? எப்படி பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார்? ஏன்னா எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அங்கே கர்த்தருடைய ஜனங்கள் எதுக்கு போவாங்க? டிவி பார்க்கிறதற்கும் யூடியூப் பார்க்கிறதற்கும் போவார்கள் என்று எழுதப்படல. அங்கே கர்த்தருடைய ஜனங்கள் எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக, ஹல்லேலூயா, glory, 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 சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள். நீங்க எந்த கோத்திரங்க? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. நீங்க யாருடைய ஜனம்? நீங்க எந்த கோத்திரம்? நான் பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தை சார்ந்தவன். நான் பரிசுத்த கோத்திரம். ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய ஜனம். நான் எதுக்கா? என் நோக்கம் என்ன? அங்கே கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்காக என்ன பண்ணுவாங்க? ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்பதற்காக என்ன பண்ணுவாங்க? அந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்காக போகும். ஒரு ஆமென், ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jerusalem was where the tribes gathered together as one people to sing and praise the Lord, to worship the Lord. Hallelujah. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு பிடிச்சது worship, துதி, ஆராதனை. எப்போனா எல்லாம் நல்லதா நடக்கும் போது இல்லைங்க. சோதனையை சந்திக்கும் போது, போராட்டங்களை சந்திக்கும் போது, பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது தைரியமா எழுந்து என்ன பண்ணுங்க? ஆண்டவரை துதியுங்கள். நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் அதிசயங்களை செய்கிறவர். என் சூழ்நிலை ஒன்றா கெட்டதா இருக்கலாம், ஆனா நீங்க எப்பவுமே நல்லவராகவே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை அனுமதிச்சிருக்கிறீங்க. கண்டிப்பா இதை மாற்றும் வல்லமை உம்மிடத்துல மட்டும்தான் உண்டு. என்னால் இதை மாற்ற முடியாது. நீர் மாற்றக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. என் தேவன் என் சூழ்நிலைகளை மாற்றுவார். எல்லாம் சொல்லுங்க. என் தேவனால என் சூழ்நிலை மாறும், என் பிரச்சனை மாறும், என் போராட்டம் மாறும். எனக்கு புதிய கதவுகளை கர்த்தர் திறப்பார். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். அதற்கும் அதிகமான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். நான் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை பாடுவேன், கர்த்தரையே சார்ந்து கொள்வேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கூட சில பேர் துதிக்க மாட்டேன்றீங்க. ஒரு அபிஷேகம் இறங்குது, அப்போ கூட துதிக்க மாட்டேன். பரவசத்தில் அமைதியாயிடுறோம். ஒரு அபிஷேகத்தினால நிரம்பி கர்த்தரை துதியுங்கள். அங்கே கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் அவரை துதிப்பதற்காக போகும். ஹல்லேலூயா. கர்த்தரை பாடுங்கள். அவர் மிரியாம் பாடினா, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். மிரியாம் தப்பான இடத்துல பாடிட்டா. அவ செங்கடலுக்கு முன்னால பாடி இருக்கணும், திறந்த பிறகு போய் பாடினா. செங்கலுக்கு முன்னாடி பாடி இருந்தா கர்த்தர் அப்ரிசியேட் பண்ணியிருப்பார். பரவாயில்ல, என் பிள்ளைங்க என்ன சார்ந்திருக்கிறாங்க. அற்புதம் நடந்த உடனே, திறந்த உடனே கர்த்தர் பர்சா பண்ணிட்டாரு. பண்ண பிறகு பாடுறது பாட்டு இல்லைங்க, பண்றதுக்கு முன்னாடி பாடி இருக்கணும். எரிகோ மதிலுக்கு முன்னால என்ன பண்ணாங்க? ஆர்ப்பரித்தார்கள். உடைஞ்ச பிறகு ஆர்ப்பரிக்கல. எரிகோ மதிலுக்கு முன்னால, நான் சொல்றேன், உங்க சூழ்நிலைகளுக்கு முன்னால, உங்க பிரச்சனைக்கு முன்னால. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நெருக்கப்படுகிற, ஒரு சோதனை நிறைந்த, ஒரு கடினமான ஒரு உலகத்தில் இருக்கிறோம்.
ஆனா கர்த்தர் மகிமையான காரியங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு செய்வார். கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு செய்வார். அவரை நம்புகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்களுடைய உறுதியான அந்த ஸ்தோத்திரங்களும் துதிகளும் அங்கே கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரத்தார், கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள். அல்லேலூயா. நீங்க யார் கோத்திரம்? நான் கர்த்தருடைய கோத்திரம். நீங்க யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். கோத்திரங்கள் அவரை ஸ்தோத்தரிப்பதற்காக, வேற நோக்கத்துக்காக அல்ல. நம்ம நல்லா புரிஞ்சுங்க. நம்ம ஆலயத்துக்கு எதுக்கு வரோம்? அப்படியே வந்துட்டு சில பேர் பாடவே மாட்டேன்றாங்க. எதுக்கு வராங்கன்னே தெரியல. ஏதோ கொயர்ல பாடுவாங்க, நம்மெல்லாம் அப்படியே பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. கையை தட்டி உற்சாகமா கர்த்தரை துதிக்கணும். அப்படியே வொர்ஷிப்ல அப்படியே மெய் மறந்து போகணும். நம்ம ஏன் மறந்துடணும்? சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மறந்துட்டு அவங்களே அப்படியே ஒன்றி, சில சபைகள்லாம் ஆப்பிரிக்காலாம் பார்த்தீங்கன்னா அவங்க மறந்துட்டு டான்ஸ் ஆடுவாங்க எல்லாருமே. ஆப்பிரிக்கா வொர்ஷிப்பை பாருங்க. இப்பெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு வசதி இருக்குது. யூடியூப்ல போய் ஆப்பிரிக்கால எந்த சர்ச் வேணா போய் பாருங்க. சும்மா வொர்ஷிப் பண்ண மெய் மறந்து அப்படியே துதிப்பாங்க. அவங்க ஸ்டைல் அது. அப்படியே சும்மா டான்ஸ் தான் இருக்கும் அங்க. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அப்படியே ஆவியில நிறைந்த அன்னை வாசங்களை துதிப்பார்கள். அப்படியே அந்த பேரின்ப கடலிலே ஓய்வின்றி முழுகணும்னு அப்படி நடக்கும். நம்ம என்ன பண்ண தெரியுமா? அப்படியே ஏதோ ரிலிஜியஸ் சர்ச்சில் வந்த மாதிரி உட்காந்து நிற்கிறோம். இந்த மத சபைகள்லாம் போனீங்கன்னா, இந்த மதவாத சபைகள்லாம் போனால் எல்லாம் எழுந்து நிற்போமாக, எல்லாம் எழுந்து நிற்பாங்க. எல்லாரும் உட்காருவோமாக, எல்லாம் உட்காருவாங்க. எல்லாரும் போவோமாகன்னு போயிடுவாங்க. அவ்வளோதான். ஒரு ஆக்ஷன் இருக்காது, ஒரு பாட்டு இருக்காது, ஒரு வொர்ஷிப் இருக்காது. ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடக்கும், பார்த்துட்டு போவாங்க. அந்த மாதிரி சபை நம்ம சபை கிடையாது. இங்க வந்தா கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரத்தார் எருசலேமுக்கு ஏன் வருகிறார்கள்? எருசலேமுக்கு எதற்காக போகிறார்கள்? அங்கே கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரத்தார் அவரை ஸ்தோத்தரிக்கும்படியே வருவார்கள். இங்க ஜெபத்துல நம்ம மெய் மறந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை ஊக்கமா துதிக்கணும். ஹல்லேலூயா. உண்மையோடு துதிக்கணும். இசை கருவிகளோடு பாடி ஆராதிக்கணும். நல்ல ஆனந்த களிப்புள்ள இருதயத்தோடு அவர் நம்முடைய இருதயத்திலிருந்து துதி எழும்பணும். அப்படி எழும்பும் போது தேவனுடைய அபிஷேகம் இங்கே கடந்து வரும். தேவனுடைய அபிஷேகம் கடந்து வரும் பொழுது விடுதலைகள் உண்டாகும். ஒரு ஆவிக்குரிய பெரிய விடுதலை, அற்புதங்கள் நடக்கும். கண் கூட பார்ப்போம். இன்னைக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். எங்கே? அவருடைய பிரசன்னம் நமக்கு தேவை. வாஞ்சையோடு வரும்போதே கர்த்தர் இங்கே கிரியை செய்யணும்னு வரணும். உண்மையோடு ஊக்கத்தோடு ஆண்டவர் என்ன பண்ணணும்? ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். அப்படியே வந்தோம் ஒரு மத சபையில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. அவங்களும் அந்த அங்கே இயேசுவை சிலுவையில் அடித்து தொங்க விட்டுருப்பாங்க. இவங்களும் சோகமாக இருப்பாங்க. அந்த இடமே சோகமாக இருக்கும். யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி சாவு வீட்டில் மெழுகுத்தி கொளுத்தி வச்சிருக்கிற மாதிரி எல்லாம் மெழுகுத்தி கொளுத்தி இருப்பாங்க. இவங்களும் கொளுத்திட்டு அப்படியே ஒரு செத்துட்டு பரிதாபம் பார்த்துட்டு வருவாங்க. அந்த சபை இல்லை இது. இங்கே ஆனந்த களிப்புள்ள இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கிற இடம். அங்கே கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரத்தார் அவரை ஸ்தோத்தரிக்கும்படியாய் சொல்வார்கள். இங்கே கர்த்தருடைய துதி எழும்ப வேண்டும். ஜெபம் இங்கே அப்படியே ஒரு உறுதியோடு ஜெபிக்கிறவர்கள் எழும்பணும். ஜெபம்னா சும்மா அப்படியே ஒரு ஜெபம் பண்ண சப்புன்னு இருக்கக்கூடாது. ஜெபத்தில் ஒரு அக்கினி இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜெபம் இங்கே பண்ணும்போது ஒரு குறிப்பை சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னா, நீ ஜெபம் அப்படி சொல்ற இடமா இருக்கக்கூடாது. ஃபயர் வரணும். அப்படி சும்மா ஃபயரா எழுமணும். அப்படி ஜெபிக்கும் போது ஒரு அக்கினி, அந்த ஜெபத்தில் ஒரு சாரம் இருக்கணும். அந்த ஜெபத்தின் மூலம் ஜனங்கள் தொடப்படணும். ஆராதனை எழும்போது நம்ம ஆராதனை மாதிரி எங்கேயுமே இருக்கக்கூடாது. அது பெஸ்டா இருக்கணும். அப்படி ஆண்டவரை துதிக்கணும். ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவன் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிற தேவன். அதனாலதான் சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். சபை கூடுதலை ஏன் விட்டு விடக்கூடாது? எங்கே 2-3 பேர்கள் அவருடைய நாம இங்க இருக்கிறார். இப்ப ஆண்டவர் எத்தனை பேருக்கு தெரியும்? நான் பேசுறதையும் கேட்கிறாரு. நீங்க உங்க இருதயத்துல இந்த வார்த்தை எப்படி உள்வாங்குறீங்கன்னு பாக்குறாரு, விசுவாசிக்கிறீங்கன்னு பாக்குறாரு. நல்லா புரிஞ்சுங்க. நான் உண்மையா இந்த வேலையை இங்கிருந்து செய்தா எனக்கு ஆசீர்வாதம். நீங்க உண்மையா இதற்கு செவி கொடுத்தா உங்களுக்கு ஆசீர்வாதம். இங்க ஆராதனை நடக்கும் போது ஒரு பயபக்தியோடு கர்த்தரை துதித்தால் அற்புதம் நடக்கும். இது தேவனை துதிக்கிற இடம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே அவரை துதிக்கும்படி என்ன பண்ணுவாங்க? வருவார்கள். ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுங்க. சபை என்பது எல்லாரும் கூடி தேவனை தொழுது கொள்ளுகின்ற ஒரு இடம். எல்லோரும் கூடி ஒரு மனதோடு கர்த்தரை பாடுகிற ஒரு இடம். சபை என்பது கர்த்தரை எல்லோரும் ஒரு மனதோடு ஆராதிக்கிற ஒரு இடம். இங்க வேடிக்கை பார்க்கிறதோ, வேற சிந்தையில் இருப்பதோ,
இங்க ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடக்குது பார்க்கறதுக்கு வருவதோ கிடையாது. ஆமென் சொல்லுங்க. இந்த சங்கீதம் 122 முழுவதும் அதை பத்தி சொல்லுது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. நல்லா புரிஞ்சுங்க. ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது எப்படி வரணும்? ஒரு அர்ப்பணிப்போடு வரணும், வாஞ்சியோடு வரணும். எவனோசை எப்படியோ வர, இப்போ எந்த நேரத்துக்கு வேணா வருவது அப்படி கிடையாது. வாஞ்சியோடு வரணும். எருசலேமை நோக்கி அந்த புனித பயணம் மேற்கொள்ளுகிறவர்கள் எப்படி வாஞ்சியோடு விருப்பத்தோடு அங்கே பாடிக்கொண்டு போவார்களோ அந்த ஒரு உணர்வோடு நம்ம வரும்பொழுது எருசலேமின் வாழ்வை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். 128ஆம் சங்கீதத்தில் கர்த்தருக்கு பயந்தோர் வழிகள் நடக்கிறவன் பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி, உன் வீட்டு எல்லாத்தையும் ஆசீர்வச்சிருவார். உன்னை ஆசீர்வதிப்பார், உன் வேலையை ஆசீர்வதிப்பார், மனைவி ஆசீர்வாதம், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், எல்லா ஆசீர்வாதமும் வரும். when you worship him, அவரை உண்மையோடு நீ ஆராதிக்கும் பொழுது, அவரை வாஞ்சியோடு தேடும் போது. பர்சனல் பிரேயர் ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட விதத்தில் கர்த்தரோடு நேரத்தை செலவழிப்பது அதெல்லாம் போச்சு. பர்சனல் யூடியூப் பார்க்குறோம், பர்சனல் யூடியூப் பார்க்குறோம், பர்சனல் டிவி பார்க்குறோம், பர்சனல் ரகசியமாக நிறைய பார்க்குறோம். ஆனால் ஆண்டவரோடு பர்சனல் இல்லை. வெக்க கேடு கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லை. பர்சனல் ஆண்டவரோடு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களை உணர்த்த மாட்டாரா ஆண்டவர்? உங்களுக்கு உணர்வே வராதா? அவரை தேடுவதற்கு உணர்வே வராதா? அவரை தேடுகிறவர்கள் வாழ்வார்கள். இந்த 2026 ஜூன் மாதம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சங்கீதம் 121 124 வரைக்கும் அது படிங்க, சொல்லுங்க. என் கண்களை நான் எங்கே ஏறெடுக்கிறேன்? என் கண்கள் எங்கே பார்க்கிறது? எனக்கு ஒத்தாசு வரும் பர்வதங்களுக்கு நேராக. யார் அந்த பர்வதம்? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படி ஒரு பார்வை நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். இந்த காலையில் எல்லாம் எழுந்திருப்போம், ஆண்டவர் நோக்கி. நல்லா புரிஞ்சுங்க. வர்ஷிப்னா வர்ஷிப்பாக இருக்கணும், துதினா துதியாக இருக்கணும். சோர்ந்து போய் அப்படியே ஆண்டவருக்கு நீ செலுத்துகிற ஸ்தோத்திரங்கள், கர்த்தருக்கு எதை செலுத்தினாலும் உற்சாகமாக செலுத்தணும். அவன் விசனமாயம் அல்ல. ஏதோ ஆலயத்துக்கு விசனமாக வந்து உட்கார்ந்துருக்காத, கட்டாயமாய் அல்ல, ஏதோ கட்டாயமாக வராத, உற்சாகமாய் கர்த்தருக்கு செலுத்துங்கள். ஏன்னா காணிக்க போடுறது கூடங்க அது ஒரு துதி. ஆனால் அதை விட சிறந்ததும் வாயிலிருந்து வரக்கூடிய துதி, இருதயத்திலிருந்து வரக்கூடிய துதி. மனப்பூர்வமாக கர்த்தருக்கு கொடுக்கிறது, மனப்பூர்வமாக கர்த்தரை துதிங்க, மனப்பூர்வமாக ஆராதனை பண்ணுங்க. இங்க வந்து அப்படியே எங்கேயோ தலையை சொரிஞ்சிங்கன்னு வேடிக்கை பார்க்கறதுனால இல்லை. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு கர்த்தரை துதியுங்க. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தரை துதிப்போமா? இந்த புதிய மாதத்தை ஹல்லேலூயா நமக்கு தந்த தேவனுக்கு நன்றி சொல்வோமா? அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டவரே, ஜூன் மாதத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் உமையே நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியினுடைய கண்கள் தன் எஜமாட்டியினுடைய கைகளை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிருந்து ஒத்தாசை வரும். காலை தள்ளாட ஒட்டார் காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. ஓ, கர்த்தர் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா வாயை திறந்த ஆண்டவருக்கு ஒரு துதிகளை ஏறெடுங்க, ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரமா ஷபா ரதா நாமா ராகாதா பாபா ஏம்ராத்தியாமா ஷோரியாமா கலாதியாலா கரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிகளை ஏறெடுக்கிறோம். அங்கே கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரத்தார் அவரை ஸ்தோத்திரிக்கிறதுக்காக செல்வார்கள். ஹல்லேலூயா. எருசலேம் இசைவினை பாரு நகரமாய் கூட்டி கட்டப்பட்டிருக்கிறது. ஓ, அங்கே
அங்கே கர்த்தரை துதிக்கிற ஜனங்கள் கூடுவார்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து முடிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். காலை தள்ளாட விட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. காலை தள்ளாட ஒட்டாதவரே, எங்களை காக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமே இருந்து வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கான நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். அல்லேலூயா. உடைய கரங்களை காணிக்கை எடுத்து அறிக்கை செய்து கர்த்தர் கண்டு கொடுப்போம். ஓ thank you Jesus, thank you Lord, hallelujah. கரங்களை காணிக்கை எடுத்து அறிக்கை செய்து கர்த்தர் கண்டு கொடுப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் குறைவுபடவே மாட்டேன். சிங்க குட்டிகள் குறைவுபட்டு பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நான் விசுவாசிக்கிறேன். அவர் எனக்கு கேடகமும் மகா பெரிய பலன் இருக்கிறார். விசுவாசிக்கிறேன், ஆகவே பேசுகிறேன். பாடலை பாடும் பொழுதும் கர்த்தர் கண்டு காணிக்கை செலுத்தி அன்பிறகு நாம் ஜெபித்து முடிப்போம். வலப்பக்கத்தில் நீழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நீழலவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எல்லாரும் ஒரு மனதோடு உற்சாகத்தோடு, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர் தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடி. அறிக்கை பண்ணுங்க எல்லாரும், இருதயத்திலிருந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிலை மாறி புவி அகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபையினாலும் ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபையினாலும் ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் இந்த ஆண்டவரே ஜூன் மாதத்தில் எங்கள் நம்பிக்கை, எங்களுடைய எதிர்பார்ப்புகள், எங்களுடைய சார்பு அத்தனை உண்மையை சார்ந்து கொள்ளும். இந்த காலை வேளையில் ஆண்டவரே எல்லாம் கைகளை உயர்த்தி திருச்சபை மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் ஒருவேளை இந்த ஆராதனைக்கு அவர்கள் வர தவறி இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் அவர்களை நினைவு கூறுகிறோம். இந்த ஜூன் மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் அவர்கள் வாழ்விலே நிறைவேறட்டும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தீமைக்கும் கர்த்தர் இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. அவருடைய ஆத்துமாவை கர்த்தர் காத்துக்கொள்ளுங்கப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த சபையில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாவதாக. சபையில் ஆண்டவரே உங்களை ஆண்டவரே சார்ந்து வாழுகின்ற, உங்களை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகின்ற, உம்மை பற்றி கொள்ளுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் உருவாக்குவீராகப்பா. சபையில் ஆண்டவரே அநேகர் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்று ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிறவர்களாய் உருவாவார்களாக. ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை நடத்தட்டும் கர்த்தாவே. இப்பொழுதும் இந்த ஆராதனையில் வந்து பங்கு பெற எங்களுக்கு நீர் கொடுத்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய மகிமையான ஆசீர்வாதங்களை ஆண்டவரே சுமந்து கொண்டு செல்லட்டும் கர்த்தாவே. நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அநேகருக்கு நாங்கள் ஆறுதலாக எங்களை வையுங்க ஆண்டவரே. உடைந்து போன அநேகருடைய உள்ளங்களை உருவாக்கக்கூடிய அபிஷேகத்தை எங்கள் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் சபை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே இந்த காலை வேளையில் நாங்கள் ஆண்டவரே நினைவூட்டி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தாயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் அவளை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று ஆணித்தரமான வாக்கு தத்தத்தை எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, நாங்கள் நேசித்தவர்கள், நாங்கள் எதிர்பார்த்தவர்கள் எங்களை மறக்கலாம், ஆனால் நீரோ எங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. நன்றி ஆண்டவரே. எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்தீரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் நெருக்கப்படுகிற காலங்களில் எங்களை நினைத்தீரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒடுக்கப்படுகிற பொழுது எங்கள் அங்கலாய்ப்பை கேட்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த மாதத்துக்கான நன்மைகளை, இந்த மாதத்துக்கான அற்புதங்களை நீர் எங்களுக்கு செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். வலது பக்கத்தில் நிழலாயிருந்து எங்களை பாதுகாக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.